பார்த்த பிறகு அதில் உங்களுக்கு குறிப்பிட்டிருப்பாங்க 4 வாரிசுதாரர்கள், 5 வாரிசுதாரர்கள், அது மாதிரி வாரிசுதாரர்கள் பட்டியல் கொடுத்துருப்பாங்க. அந்த அத்தனை வாரிசுதாரர்களின் ஒப்புதலுடன் தான் அந்த குடும்ப சொத்தை விற்பனை செய்ய முடியும். சரிங்க. ஒருத்தர் மட்டும் எங்களுக்குள்ள பிரிவினை இல்லை, இவங்களுக்கு இது அப்படின்னு நாங்களே பாகம் பிரித்து வைத்துக்கொண்டு ஆண்டாண்டு காலமாக அனுபவித்து வருவதால் அவருடைய நிலத்தை விற்பனை செய்து விட்டார். ஆனால் பட்டா என்னுடைய அப்பா பேரில் தான் இருக்குது, எங்கள் பேரில் மாற்றிக்கொள்ளவில்லை. அப்படி இருக்கக்கூடிய நிலையில் நீங்கள் செய்த விற்பனை செல்லுமா? செல்லாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், வருங்காலத்தில் இதுக்கு முன்னாடி நீங்கள் தெரியாமல் விற்பனை செய்திருந்தாலும் வருங்காலத்தில் இதன் மூலம் பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு நினச்சா இதை எப்படி தவிர்க்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கள, மற்ற பாகஸ்தர்கள் யாரெல்லாம் அந்த சொத்துக்கு உரிமைதாரர்களோ அவங்க எல்லோரிடமும் ரெக்டிஃபிகேஷன் டீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ரெக்டிஃபை பண்ணுறது, முன்னாடி நீங்கள் எழுதி விற்பனை செய்திருக்கக்கூடிய அந்த சொத்துக்கு இவங்க கிட்ட இருந்து ஒரு